நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாம் எங்கிருந்து தொடங்குது எங்க முடியுதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வரும் இல்லையா? நாம யார்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? எல்லாத்துக்கும் மூலம் எது? காலையில எழுந்து வேலைக்கு போய் திரும்பி வந்து மறுபடியும் அதே சுழற்சி. இந்த வேகமான வாழ்க்கையில நாம எதுக்காக ஓடுறோம்னு ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். இப்படி நாம தேட ஆரம்பிக்கும் போது நம்மளோட முன்னோர்கள், அதாவது சிறுமணவூர் முனுசாமி அவர்களால் எழுதப்பட்ட வரிகள், சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இறைவனின் எப்பேற்பட்ட பக்தி இருந்தால் இப்ப பாடலை எழுத முடியும். அதுதான் நடராஜர் 10. இதில் மொத்தம் 11 பாடல்களை கொண்டுள்ளது. அதை கேட்க கேட்க பக்தியில் மூழ்கி இறைவனை உணர்ந்து அழுதவர்கள் அதிகம். இது வெறும் பாடல் இல்ல, இது ஒரு ஆழமான தத்துவம், ஒரு பிரபஞ்சத்திற்கான வழிகாட்டி. பாடலை ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நாம அந்த பிரபஞ்ச ரகசியத்தை கொஞ்சம் எளிமையா நமக்கு புரியற மாதிரி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல்ல பஞ்சபூதங்கள்னு சொல்றாங்களே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுதான் இந்த உலகத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை ஆதாரம். நாம கால் பதிச்சு நிக்கிற இந்த பூமி, நம்ம தாகம் தீர்க்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணி, நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு கதகதப்பை கொடுக்கிற அந்த நெருப்பு, ஒவ்வொரு நொடியும் நம்ம நுரையீரலுக்குள்ள போயிட்டு வர்ற காற்று, எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த எல்லை இல்லாத வானம். இது எல்லாமே அந்த நடராஜனோட ஸ்வரூபம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்பும் இந்த பஞ்சபூதங்களோட கலவைதான். அப்போ நாமும் அந்த இறைவனோட ஒரு நகல் தானே? இது மட்டுமல்ல, இந்த முழு அண்டமும், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும், பால்வெளிகளும், சூரியனும் சந்திரனும் கூட அவரோட ஆட்டத்தால தான் இயங்குது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற வெளிச்சமும் அவர்தான். அந்த வெளிச்சத்துக்கான மூல காரணமும் அவர்தான். அந்த பெருவெடிப்பின் முதல் கணத்திலிருந்து இன்று வரை நடக்கும் ஒவ்வொரு அசைவும் அவருடைய நடனமே. அடுத்ததா அறிவின் மூலமான 4 வேதங்கள், ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள்னு நாம சொல்றோமே, அது வெறும் புத்தகங்கள் இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட விதிகளை விளக்குற ஞான களஞ்சியம். அந்த ஞானத்தின் பிறப்பிடமும் அந்த தில்லைக்கூத்தன் தான். 14 உலகங்கள், அதாவது பூலோகம் தொடங்கி சத்தியலோகம் வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான உணர்வு நிலைகளையும் உலகங்களையும் இயக்கிற ஒரே சக்தி அவர்தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்புக்கும் அடிப்படை ஆண் மற்றும் பெண் தத்துவம். சிவம் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 2 தத்துவங்களாகவும் அதை தாண்டிய ஒரு முழுமையான ஒன்றாகவும் இருக்கிறது அந்த பரம்பொருள். நம்ம உடம்புல துடிக்கிற உயிர் இருக்கே, அந்த உயிருக்கு உயிரா ஒரு பேட்டரிக்குள்ள இருக்கிற கரண்ட் மாதிரி கண்ணுக்கு தெரியாம இருந்து இயக்கிறதும் அந்த சிவம் தான். அதனாலதான் ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் இறைவன் இருக்கான்னு நம்ம பெரியவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. வாழ்க்கையில நாம பார்க்கிற எல்லா வேறுபாடுகளும், அதாவது பேதங்களும் அவர்தான். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நல்லது கெட்டதுன்னு நாம பிரிச்சு பார்க்கிற எல்லாமே அவனோட தோற்றங்கள் தான். அதே சமயம் எல்லாத்துக்கும் அடிப்படையில இருக்கிற அந்த ஒற்றுமையும், அதாவது அபேதமும் அவர்தான். அறிவியல் பார்வையில பார்த்தா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் ஒரே அணுக்களால் ஆனதுதான் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக பார்வையில எல்லா உயிர்களும் அந்த ஒரே சக்தியால் ஆனது. ஒரு விஷயத்தோட தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அடியும் முடியும் காண முடியாத அந்த ஜோதி பிழம்புதான் அவரு. நம்ம எல்லாருக்கும் அம்மாவா இருந்து அன்பு காட்டுறதும், அப்பாவா இருந்து நம்ம கையை பிடிச்சு வழி நடத்துறதும் அந்த சிவகாமி நேசன் தான். உண்மையான செல்வம்னா என்ன? பேங்க்ல இருக்கிற பணமோ சொத்தோ இல்ல, மன நிம்மதியும் தெளிவான ஞானமும் தான். அந்த செல்வத்தை நமக்கு கொடுக்கிறவரும் அவர்தான். நம்ம மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருட்டை விளக்கி ஞானம்ங்கிற ஒளியை கொடுக்கிற ஆதி குருவும் அவர்தான். நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா நாம நம்புற நவகிரகங்கள் இருக்கே, அந்த 9 கிரகங்களாகவும் இருந்து பிரபஞ்ச விதிகளை இயக்கி நம்மளை வழி நடத்துறது அந்த ஈசன் தான். இந்த உலகத்தையும் அதுல இருக்கிற கோடான கோடி உயிர்களையும், சின்ன எறும்புல இருந்து பெரிய யானை வரைக்கும் எல்லாத்தையும் படைச்ச படைப்பாளியும் அவர்தான். இப்ப உங்களுக்கு புரியுதா? நாம தனி ஆள் இல்ல. இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிற அந்த மகா சக்தியோட நம்ம ஆழமா இணைக்கப்பட்டிருக்கோம். நம்மளோட ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு இதய துடிப்பும், ஒவ்வொரு சிந்தனையும் அந்த பிரபஞ்ச நடனத்தோட ஒரு சின்ன அசைவு தான். இந்த உண்மையை நாம முழுசா உணரும் போது பயம், கவலை, தனிமை, குழப்பம் எல்லாம் பனி மாதிரிதானா விலகி போயிடும். அதனால வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நாம தனியா நின்னு போராடுறதா நினைக்க வேண்டாம். இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்குற சக்தி நமக்குள்ளேயும் இருக்கு, நமக்கு வெளியேயும் இருக்கு. அந்த சக்தி கிட்ட நாம முழுசா சரணடையும் போது அது நம்மள சரியான பாதையில வழி நடத்தும். சரணடைதல்னா தோல்வி இல்ல, அது ஒரு ஆழமான நம்பிக்கை. இந்த பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட நம்மள இணைச்சுக்கிறது.
அதனாலதான் எல்லாத்தையும் உணர்ந்ததுக்கு அப்புறம் கடைசியில நாம் இப்படி வேண்டிக்கிறோம். ஈசனே எல்லாத்துக்கும் தலைவனே சிவகாமி, நேசனே அன்னை சக்தியின் அன்பிற்குரியவனே, தில்லைவாழ் நடராஜனே, சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் புரிகின்ற பேரரசனே, நீதான் எங்களுக்கு ஒரே புகலிடம். உன்னை விட்டா எங்களுக்கு வேறு யாருமே இல்லை. எங்களுடைய அறியாமையை நீக்கி ஞானத்தை வழங்கு. எங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து எங்களை காத்து சரியான பாதையை காட்டு. இந்த பிரபஞ்ச நடனத்தில் நாங்களும் ஒரு சிறு துளியாக கலந்து ஆனந்தமாக இருக்க எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஓம் நமச்சிவாய.